அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். இன்று நான் உங்கள் முன்பாக ஒரு முக்கியமான கேள்வியை வைக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களுக்காகவே வாழ்கிறீர்களா? அல்லது மற்றவர்களுக்காக வாழ்கிறீர்களா? இந்த கேள்வியை நாம் மற்றவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி அல்ல. இது நாம் நம்மிடமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. நான் ஏன் வாழ்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நான் என்னை மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறேனா? அல்லது என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் நினைக்கிறேனா? அன்பானவர்களே, இன்றைய உலகம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது தெரியுமா? உனக்காக வாழ், உனக்கு பிடித்ததை செய், உனக்கு சந்தோஷம் தருவதை செய், உனக்கு பணம் வேண்டும், சம்பாதி, உனக்கு புகழ் வேண்டும், தேடு, உனக்கு வசதி வேண்டும், பெறு. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை இதிலிருந்து வித்தியாசமானது. உலகம் சொல்கிறது, உனக்காக வாழ். ஆனால் இயேசு சொல்கிறார், மற்றவர்களுக்காகவும் வாழ். மார்க்கு 10 வசனம் 45 சொல்கிறது, மனுஷகுமாரன் ஊழியங்கொள்ளும்படி வராமல் ஊழியஞ் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது தமக்காக அல்ல, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய இரட்சிப்புக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக. அதுதான் இயேசுவின் அன்பு. இயேசுவின் வாழ்க்கையை நாம் பார்த்தால், அவர் எப்போதும் மற்றவர்களை நினைத்தார். பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்தார், நோயாளிகளை சுகப்படுத்தினார், துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தார், ஒதுக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொண்டார், பாவிகளுக்கு மன்னிப்பு கொடுத்தார். இறுதியாக சிலுவையில் அறையப்பட்ட போதும் கூட அவரை துன்பப்படுத்தியவர்களுக்காக, பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஜெபித்தார். அன்பானவர்களே, இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் கேட்பது, எனக்கு என்ன கிடைக்கும் என்பதுதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இன்னொரு கேள்வியும் இருக்க வேண்டும். என்னால் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் மூலம் யாராவது ஒருவராவது ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். மற்றவர்களுக்காக வாழ்வது என்றால் பெரிய பெரிய காரியங்களை செய்வது மட்டுமல்ல. அது நம்மளுடைய வீட்டிலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு தியாகம் செய்கிறார். ஒரு தந்தை தன்னுடைய குடும்பத்திற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார். ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு சிறிய உதவி செய்கிறது. இவை எல்லாமே அன்பின் வெளிப்பாடுகள். நம்முடைய வீட்டில் இருக்கும் ஒருவரிடம் ஒரு நல்ல வார்த்தை பேசுவது கூட ஒரு ஊழியம். ஒருத்தரிடம் நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று சொல்வது கூட ஒரு பெரிய அன்பு. நமக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். சில நண்பர்கள் நாம் சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளுடன் இருப்பார்கள். ஆனால் உண்மையான நண்பன் நாம் கண்ணீரில் இருக்கும் போதும் நம்மளுடன் இருப்பான். நீதிமொழிகள் 17 வசனம் 17 சொல்கிறது, சிநேகிதன் எக்காலத்திலும் அன்பு கூறுகிறான். நம்மை சுற்றி ஒருவர் சிரித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் அவருடைய உள்ளத்தில் அவர் அழுது கொண்டிருக்கலாம். அதை நாம் அறியாமல் இருக்கலாம். அப்பொழுது நாம் அவரிடம் ஒரு வார்த்தை கேட்கலாம், எப்படி இருக்கிறாய்? உனக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அன்பானவர்களே, சில நேரங்களில் மற்றவர்கள் விழும்போது நாம் அவர்களை குறை சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். அவன் இப்படித்தான், அவள் இப்படித்தான் என்று சொல்லுகிறோம். ஆனால் இயேசு நமக்கு வேறு ஒரு வழியை காட்டுகிறார். ஒருவர் விழுந்திருந்தால் அவரை இன்னும் கீழே தள்ளாமல் அவருடைய கையை பிடித்து எழுப்ப வேண்டும். கலாத்தியர் 6 வசனம் 2 சொல்கிறது, ஒருவருடைய பாரங்களை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மற்றவர்களின் பாரத்தை புரிந்து கொள்வது, அவர்களின் கண்ணீரை புரிந்து கொள்வது, அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களை ஊக்கப்படுத்துவது, அவர்களை இயேசுவிடம் அழைத்துச் செல்வது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை முடிவடையும். அப்பொழுது நம்முடைய பணம் நம்முடன் வராது, நம்முடைய வீடு நம்முடன் வராது, நம்முடைய பதவி நம்முடன் வராது, நம்முடைய புகழ் நம்முடன் வராது. ஆனால் நாம் காட்டிய அன்பு, நாம் செய்த நன்மை, நாம் பகிர்ந்த சுவிசேஷம், நாம் மற்றவர்களுக்காக செய்த ஜெபம், அவை நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியாக இருக்கும். ஆகவே இன்று முதல் எனக்காக மட்டும் வாழாமல் இயேசுவுக்காக வாழ்வோம். எனக்கு மட்டும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்காமல், என்னால் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும் என்று சிந்திப்போம். மற்றவர்களின் கண்ணீரை துடைப்போம், மற்றவர்களை ஊக்கப்படுத்துவோம், மன்னிப்போம், அன்பு செய்வோம், ஜெபிப்போம், இயேசுவின் அன்பை மற்றவர்களிடம் பகிர்வோம். கடைசியாக நான் உங்களிடம் கேட்க விரும்பும் கேள்வி, நீ உனக்காகவே வாழ்கிறாயா? அல்லது இயேசுவுக்காகவும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்காகவும் வாழ்கிறாயா? நம்முடைய பதில், ஆண்டவரே, இனிமேல் நான் எனக்காக மட்டும் வாழ மாட்டேன். என் வாழ்க்கை உமக்காகவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கட்டும். ஆமென். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.